everyone. இப்போ நம்ம MS Excelல டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை ஏதாவது ஒரு செல்லு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்து டேபிளாக கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+L. மை டேபிள் ஹஸ் ஹேட் அ ஸ்டிக் மார்க் ஆல்ரெடி இருக்கும், அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டேபிளை செலக்ட் பண்ண உடனே டேபிள் டிசைன்ற டேப் வந்துடுச்சு. அதில் ஒரு நேம், டேபிளுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டேட்டான்னு டைப் பண்ண உடனே டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும் டேட்டா. இப்போ டேபிளோட லாஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தோன்னா அடுத்தடுத்த ரோஸ்க்கு மூவ் ஆகிடும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நேம் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டேபிள் டிசைனில் போயிட்டு டோட்டல் ரோ கொடுத்தோன்னா இங்கே டோட்டல் வந்துருச்சு. மேக்ஸிமம் வேணுன்னா மேக்ஸிமம், இல்லைன்னா ஆவரேஜ் வேணுன்னா ஆவரேஜ், சம்